முக்கியமாக ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதாவது இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும்போது சிலருக்கு அதில் உடன்பாடு இருக்காது. ஏன்னு சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருப்பாங்க, அதுக்கு மேலே போக விரும்ப மாட்டாங்க, இது போதுன்னே இருப்பாங்க, அதுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் உரியது. அதை அறிந்து கொள்ளுங்க. சிலர் சொல்லுவாங்க ஆவிக்குரிய கனி இருந்தா போறோம், வரம் தேவையில்லைம்பாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டுமே அவசியம். ஆவிக்குரிய கனி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். கனிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்ட ஆவியின் கனி 9 சுபாவங்களும் நமக்குள்ள இருக்கணும். அதே சமயத்துல 1 கொரிந்தியர் 12:8-10 சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்களும் நமக்கு அவசியம். இதுல ஒன்றை தவிர்த்து இன்னொன்று முக்கியம், அது தேவையில்லை, இது போதும்னு சொல்லுவது தவறு. வேதத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு அவசியம். அவசியமில்லாத ஆண்டவர் எழுதி வைக்கல. ஆவிக்குரிய வரங்களை குறித்து எங்களை அறியாதிருக்க மனதில்லை அப்படின்னு ஆவியான எழுதி வச்ச என்ன காரியம்? அப்ப நம்ம அறியணும். அந்த ஆவிக்குரிய வரத்தை நாடுங்கள் அப்படின்னு வசனத்தை சொல்லியிருக்கு. அப்ப நாடணும் வசனம் சொல்லுது. அதனால என்ன பிரயோஜனம் அப்படிலாம் சிலர் நினைப்பாங்க. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த ரோமர்களின் நிருபத்துல பவுல் சொல்லுகிறார், முக்கியமான ஒரு காரியம் சொல்றார். ரோமர் 1:10 வாசிக்கும் போது நீங்கள் ஸ்திரப்படும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமாய் இருக்கும்படி ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்றார். அப்ப அந்த அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு அவசியம். அப்பதான் நம்ம ஸ்திரமா நிற்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவராய் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனா சிலர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம அன்பு மட்டும் போதும். 13:1 கொரிந்தியர் உண்மைதான், யாருமே அதை மறுக்கல. அன்பு இல்லாம வெறும் வரத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அன்பினாலும் நிறைந்திருக்கணும், வரத்தினாலும் நிறைந்திருக்கணும். இதைத்தான் வேதம் போதிக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடையவர்களா நம்ம இருக்கணும். அது மாத்திரல்ல, வரப்போகிற எழுப்புதல் காலத்துல தேவன் இந்த வல்லமை வரங்களை சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஒவ்வொரு சீஷர்களுக்கும் கொடுத்து வெறும் முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஐடியில் வேலை செய்கிறவங்க, பேங்கில் வேலை செய்கிறவங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க, படித்து கொண்டு இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒவ்வொருவரும் எழும்பி இயேசுவின் நாமத்தை அவங்க மகிமைப்படுத்தி வல்லமை வெளிப்படுத்த போகிறாங்க. அதனால தான் இந்த ஆவிக்குரிய கிருபைகள், வல்லமைகள், வரங்களை அறிந்து கொள்ளும்படி, உங்களுக்கு அதை விளக்கி சொல்லும்படி ஆவியானவர் கட்டளையிட்டார். அதிகமான மக்கள், ஏராளமான மக்கள் நன்மை பெற்று தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூல் நடத்துகிற மக்கள் சொல்றாங்க, இது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது, இப்படியெல்லாம் வசனத்திற்கு தெளிவு இப்பதான் கிடைச்சிருக்கிறது என்று சொல்லி. காவல்துறையில் இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, இது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது, இப்படிலாம் இருக்கிறதுன்னு எங்களுக்கு இதுவரை தெரியாம இருந்துச்சு, நானும் அதற்காக ஜெபிக்கிறேன். காவல்துறை அதிகாரி இப்பவும் அவர் இருக்கிறார், காவல்துறையில சொல்லுகிறார். இப்படி எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா 1-2 பேர் அவங்க ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருப்பாங்க, இவ்வளவுதான், இதுதான், இது போதும்னு சொல்லி. ஆனா நமக்கு வசனம் தான் முக்கியம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை தியானித்து முழுமையை அறிந்து கொண்டு அந்த வல்லமை பெற்றுக் கொள்ளணும். இதுல வல்லமை வரங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த வல்லமை வரங்கள் என்பது குணமாக்கும் வரங்கள், விசுவாசம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வரம். நாம் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமை அடைவீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 வாக்கு கொடுத்தார். சாட்சியா இருக்க வல்லமை, இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்த நமக்கு வல்லமை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இதற்கு பெரிதான கிரியைகளை செய்வான் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலரை மட்டும் பயன்படுத்தல, 12 அப்போஸ்தலரை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் பேதுரு, யோவானை மாத்திரல்ல, பிலிப்பை பயன்படுத்துறாரு, ஸ்தேவானை பயன்படுத்துகிறார். விசுவாசிகளை எல்லாம் பயன்படுத்தி சுவிசேஷத்தை பரவி செய்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். அப்போ இந்த குணமாக்கும் வரங்களை பற்றி நான் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறேன். குணமளிக்கும் வரங்கள் என்று சொல்லப்படுகிறது, ஹீலிங் கிஃப்ட்ஸ். அது சுகமளிக்கும் வரம் என்று சொல்லாதபடி. ஏனென்றால் மனிதனுக்கு 3 பகுதி, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 பகுதியிலும் அவனுக்கு ஹீலிங் அவசியம், சுகம் அவசியம். அவனுடைய சரீர வியாதி மாத்திரல்ல, ஆத்மாவிலே காணப்படுகிற பாவ வியாதி, அவனுடைய ஆவியிலே காணப்படுகிற பயம், குழப்பம், பலவிதமான அந்த பிசாசு கொண்டு வருகிற நோய்கள் எல்லாத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கு நாம் சரியா அவங்களை கைட் பண்ணதான் ஆவிக்குரிய அந்த சுகமளிக்கிற வரங்களை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ நம்ம இந்த வரம் நம்ம மூலமா செயல்படணுமானா அந்த வரம் எப்படி செயல்படும், இந்த குணமளிக்கிற வரம் அது எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யும், அதை தியானிக்கிறதுக்கு முன்னால
நாம் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஏன் வியாதி வருகிறது, வியாதிக்கான காரணங்களை என்ன, பைபிள் என்ன சொல்லுது, நடைமுறையில என்ன காரியம், முதல்ல அந்த தெளிவு இருக்கணும். இந்த வரம் நம்மளை பூரணமாய் வெளிப்பட்டு ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடிய பாத்திரங்களாய் இருக்க வேண்டுமானால் எந்த வரத்தை தேவன் கொடுக்கிறாரோ அதை குறித்த முழுமையான அறிவு நமக்கு இருக்கணும். தேறினவர்களாய் காணப்படுங்கள் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்க அறகுறையா இருக்கக்கூடாது. நீங்க தேவனிடத்துல எந்த வரத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டாலும் 1 கொரிந்தியர் 14:12 அந்த நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அறகுறையா இருக்கக்கூடாது, முழுமையா அதை குறித்து தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் நான் நிறைய காரியத்தை உங்களுக்கு படிப்படியாய் விளக்கி சொல்லுகிறேன். அப்ப வியாதிக்கான காரணம் தெரியணும், எப்படி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்க என்ன செய்யணும், அதன் பிறகு வரம் எப்படி செயல்படும், இந்த குணமளிக்கிற வரம் எப்படி செயல்படும், அது விசுவாச வரத்தோடு இணைந்து எப்படி செயல்படும், அற்புதங்கள்னா என்ன, சுகமளிக்கிறதுனா என்ன, இந்த வித்தியாசம் என்ன, அதெல்லாம் எப்படி செயல்படும், வேத வசனத்திலிருந்து அறிந்து கொண்டா உங்க வாழ்க்கையில நடக்கும் போது நீங்க அதை அறிந்து கொள்ளுவீங்க. எழுப்புதல் காலத்துல உங்களை கர்த்தர் இன்னும் வல்லமையா பயன்படுத்துவார். இப்போ உங்க வீட்டுக்குள்ள பயன்படுத்துகிறார். உங்க வீட்டுல உங்க கணவருக்கா ஜெபிக்கிறீங்க, மனைவிக்கு ஜெபிச்சீங்க, பிள்ளைகளுக்கு ஜெபித்தீங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு ஜெபிச்சீங்க, வியாதி சுகமானது, பிசாசு போனது, விடுதலை உண்டானது, அற்புதத்தை பார்த்தீங்க, எத்தனை சாட்சி நீங்க கேட்டீங்க. அப்போ இந்த எழுப்புதல் காலத்துல உங்க தெருவில், உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்திலும் இயேசுவின் நாம மகிமைக்காக உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அப்போ உங்களுக்கு இதை முழுமையா தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அதுல எழும்பி பிரகாசிக்க முடியும், இயேசுவை மகிமைப்படுத்த முடியும். அதனாலதான் உங்களுக்கு விளக்கி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். வியாதிக்கான காரணம் என்ன? முதலாவது நான் சொன்னேன், பாவம் ஒரு காரணம். அதுக்கு மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல திமிர்வாதக்காரன் இயேசுடைய பாவத்தை மன்னிச்ச பிறகுதான் வியாதியை குணமாக்குகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வியாதியை குணமாக்கின பிறகு இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். 38 வருஷம் வியாதி கொண்டவன யோவான் 5:14. அப்ப பாவத்துக்கும் வியாதிக்கு சம்பந்தம் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறாரு. சிலர் பாவத்தை நிமித்தம் வியாதிப்படுவாங்க. இதெல்லாம் அறிந்து கொண்டாதான் நம்ம கரெக்டா நம்ம செயல்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். 2வது சாபம். சாபத்தினால உண்டாகிற வியாதிகள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் வாசித்தால் வேதத்துல சொல்லி இருக்கிறது. மத்தேயு 15:22 பாருங்க, கானானிய பெண், அவளுடைய பாவத்தின் நிமித்தம் அவளுடைய மகள் பாதிக்கப்பட்டாள். இது பரம்பரையாய் வரக்கூடிய சில சாபத்தினால் உண்டாகிற வியாதி. ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தாங்க. அதுல தாய், தகப்பன், சகோதரங்க, அதுல ஒரு வாலிப மகள், காலேஜில் படிக்கிற மகள், அவதான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள். 4 மாவடியில என்னுடைய அலுவலகத்தில் என்னை சந்தித்தாங்க. அப்ப நான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க என்னன்னு விசாரிச்சு, நான் எதுக்காக உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு கேட்ட உடனே அந்த வாலிப மகள் தான் பேசினாள். அவள் அழுது கொண்டே பேசினாள், ஐயா எங்க குடும்பத்துல 3 தலைமுறையா ஒரு வியாதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அக்கா, அதாவது குறிப்பிட்ட அந்த வயது வரும்போது அந்த வியாதி வந்துவிடும். வாலிப வயசு, அந்த ஏஜ், அந்த ஒரு 20 வயசு, அந்த மாதிரி அந்த வயசு வரும்போது அந்த நோய் வந்துவிடும். இது 3 தலைமுறையா எங்களுடைய சந்ததியை பாதித்து கொண்டு வருகிறது. அதனால தான் எனக்கு கலக்கம். இப்ப எனக்கு அந்த வயசு நெருங்குகிறது. அப்ப எனக்கு அந்த வயசு வந்துட்டா இந்த வியாதி என்னை தாக்கிருமோ அப்படின்னு ஒரு கலக்கம். அழுது கொண்டே சொன்னால் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு 3 தலைமுறையா ஒரு வியாதி தொடர்ந்து வருது, குறிப்பிட்ட வயசுல தாக்குதுன்னா அது வினோதமா இருக்குல்ல. இப்படிலாம் நடக்குமான்னு நடக்குதே. அப்படிப்பட்ட அநேகர் ஜெபிக்க வர்றாங்களே. அப்போ சாபோன்னு ஒண்ணு இருக்குது, அதனுடைய பாதிப்பு. இதைத்தான் வேத புஸ்தகத்துல 3-4 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். ஒரு மனிதன் பாவம் செய்த அக்கிரமம், எல்லா பாவமும் அல்ல, சில பாவங்கள் அது சாபத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி பாவத்தை செய்யும் போது 4 தலைமுறை வரைக்கும் தொடரும் என்று யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சாபோன்னு ஒண்ணு இருக்குது, அது இந்த பாதிப்பை கொண்டு வரும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டபடி சிலுவையில் அவர் சாபமானார். அந்த வசனம் சொல்ல, இயேசு ஏன் சாபமாகணும்? சாபம்னு ஒண்ணு இருக்குது, அது சாபத்தினால வியாதின்னு ஒண்ணு சிலரை தாக்கிவிடும். சில குடும்பத்துல சாபத்தினால வறுமை, சில குடும்பத்துல சாபத்தினால அவமானம், நிந்தைகள், ஆசீர்வாதமற்ற நிலைமை, சில குடும்பத்துல சாபத்தினால எதை எடுத்தாலும் தடை, என்ன செய்தாலும் நஷ்டம், எப்பொழுதும் வீட்டுக்குள்ள வறுமை, கடன் பிரச்சனை, அது சந்ததியா தொடரும். சில குடும்பத்துல நோய்கள் சாபத்தினால உண்டாகும். அப்ப இந்த வியாதி சாபத்தினால உண்டானதா, பாவத்தினால உண்டானதா, அந்த காரணம் நமக்கு தெரிந்து கொண்டாதான் அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும்.
நீங்க இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்ப வேத வசனம் உங்களுக்கு நல்லா தெரியணும். அந்த வியாதிக்கான காரணங்கள் வேதம் என்னெல்லாம் சொல்லுது நீ முழுமையா தெரிஞ்சிருந்தாதான் அந்த வரம் செயல்படும் போது நீங்க சரியாக ஜனங்களுக்கு உதவி செய்து நடத்த முடியும். மூன்றாவது, பிசாசினால் வியாதி உண்டாகும். எல்லா வியாதிக்கும் காரணம் பிசாசின்னு சொல்லிட முடியாது. சில வியாதிகள் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-16 வாசிக்கும் பொழுது 18 வருஷம் கூனியா இருந்த பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவள் ஏதோ நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறான் தான் ஊரார் நினைத்தாங்க. முதுகு தண்டையில் ஏதோ பிரச்சனை, முருகு வளைஞ்சு போச்சுன்னு சொல்லி 18 வருஷம் அந்த வேதனை. ஆனா இயேசு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இது அந்த சரீரத்தில் வருகிற சாதாரண வியாதி அல்ல, இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. இதுக்கு பின்னால் இருப்பது ஒரு சாத்தான். 16ஆம் வசனத்தில் சொல்றார், சாத்தான் அவளுடைய சரீரத்தை கட்டி வைத்திருந்தான். இயேசுவே சொல்றாரு சாத்தான் கட்டி வைத்திருந்தான் என்று. இந்த கட்டி வச்சிருக்கா சிலர் நம்ப மாட்டாங்க. இயேசுவே சொல்றாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டிய அவசியம் அல்லவான்னு இயேசுவே சொல்லுகிறார். அப்ப நீங்க அதை அறிந்து கொள்ளுங்க. பைபிளை கரெக்டா வாசித்தா நீங்க விளங்கி கொள்ள முடியும். சாத்தானுடைய கட்டு, பிசாசனுடைய கட்டு பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32-33 ஊமையான ஒரு ஆளை இயேசு கிட்ட கூட்டு வர, அவனால பேச முடியாது. அது இரவு வியாதி, தொண்டையில பிரச்சனை அப்படின்னு எதாவது நினைச்சிருக்கலாம். இயேசு கண்டுபிடித்தார், இந்த வியாதிக்கு பின்னால் இருப்பது ஒரு அசுத்த ஆவி. அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அந்த ஆவி போன உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான், ஊமையன் பேச ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி மத்தேயு 12:22 வாசித்து பாருங்க. கண்ணு தெரியாத குருடம் ஊமையுமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அது மாதிரி செவிடு, காது கேட்காதது. பெரும்பாலும் அது ஒரு செவிட்டு ஆவி. அது அப்படியே அடைத்து கொண்டு காது கேட்காமல் செய்து விடுகிறாரு. சிலருக்கு காதுக்குள்ள வியாதி, சிலர் அந்த உறுப்புல பாதிக்கப்பட்டு செவிடு ஆனவங்களும் செவித்திறன் அற்றவர்களும் உண்டு. சிலர் அந்த சாத்தான் கட்டி வச்சு செவி கேட்க கூடாதபடி பண்ணுகிறதும் உண்டு. ஆனா எல்லாத்தையுமே இப்படி சொல்லிடக்கூடாது. வித்தியாசங்களை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். எல்லாமே பிசாசன வருது, எல்லாமே பாவத்துல வருது, எல்லாமே சாபத்துல, அப்படி சொல்லிடக்கூடாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ அசுத்த ஆவிகள் கூட ஒரு மனிதனுடைய சரீரத்தை தாக்கி அவனை முடக்கி அவனை வியாதிக்குள்ளாக்கி விடும். அப்போ அதற்கு ஏற்ற ஜெபத்தை நம்ம செய்யணும். நான்காவது ஒரு காரியம் பாருங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கூட உணராத ஒரு விஷயம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30 இருக்குது. அபாத்திரமாய் திருவிருந்து ஆராதனையில பங்கு பெற்றால் வியாதி வரும். அபாத்திரமாய் திருவிருந்து கொடுக்கிறாங்களே, இயேசுடைய சரீரம், இயேசுடைய ரத்தம்னு சொல்லி அதை போய் பங்கு பெறல. சபைகள்ல அபாத்திரமாய் பங்கு பெறுகிறவன் சிகரெட்டு பிடிச்சிட்டு, ராத்திரி குடிச்சிட்டு, தண்ணி அடிச்சிட்டு, துன்மார்க்கமா நடந்துட்டு, ஆண்டவரை குறித்த ஒரு ரட்சிப்பு இல்லை, பாவத்தை விட்டு மனம் திரும்பாம, நான் திடப்படுத்தல் படிச்சுட்டேன் அதனால போய் நான் எடுக்கிறேன்னு எடுத்தீங்க, வியாதி வரும், மரணம் வரும். நான் சொல்லலைங்க, மோகலாச பயமுறுத்துறான்னு சொல்லாங்க. வசனம் சொல்லுது, வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30 பவுல் இந்த திருவிருந்து ஆராதனை குறித்து எழுதி கொண்டே வரும்போது சொல்றார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து 28ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 11, 28, 29, 30 அது பைபிளை பாருங்க, வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அதனால்தான் திருவிருந்து ஆராதனை நடத்தும் போது ரொம்ப நேரம் ஜெபம், பாவரிக்க ஜெபம்லாம் வைக்க காரணம் அதுதான். ஆனா உண்மையா மனம் திரும்பணும். சும்மா கிளிப்பிள்ள மாதிரி ஜெபத்தை செஞ்சுட்டு போனா அதனால பிரயோஜனம் கிடையாது. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். நீ ரட்சிக்கப்படாம ஒரு பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம துன்மார்க்கமா நடந்துட்டு சும்மா போய் அந்த இயேசுடைய சரீரத்தை ரத்தத்தை வாங்கி கொண்டா நீங்க கர்த்தர் சொல்றார் ஆக்கினை தீர்ப்பு வரும். ஆக்கினை தீர்ப்பு என்ன தெரியுமா? நரகம். நியாய தீர்ப்பு வேற, ஆக்கினை தீர்ப்புனா முடிஞ்சிரு, அவ்வளவுதான். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஒப்பு கொடுத்து திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறணும். சும்மா போய் கை நீட்டிட்டு எடுத்துட்டு அப்படி அசட்டை பண்ணிட்டு உட்காரக்கூடாது. கவனம். 30ஆம் வசனம் பாருங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பவுல் எச்சரிப்பா சொல்றாரு, இந்த திருவிருந்து ஆராதனையில அசட்டை பண்ணி அதுல ஆயத்தம் இல்லாம தங்களை ஒப்பு கொடுக்காம அபாத்திரமாய் பங்கு பெற்றதினால உங்களில் அநேகர், நல்ல கவனிங்க, சிலர் அல்ல, கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்றாரு, உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறீங்க.
ஏன் உங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு தெரியுமா? ஏன் நீங்க இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்கீங்க தெரியுமா? அபாத்திரமாய் திருவிருந்தில பங்கு பெற்றீங்க. மனம் திரும்பாம, ரட்சிக்கப்படாம, நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு வந்து திருவிருந்தில பங்கு பெற்றீங்க. அதை அசட்டை பண்ணினீங்க. அதனுடைய அர்த்தத்தை நீங்க உண்மையா விளங்கி ஒப்பு கொடுத்து எடுக்காம நீங்க பண்ணினீங்க. அதனால உங்களுக்கு அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறீங்க, பலவீனராக இருக்கிறீங்க. அதோடு நிறுத்தல, அநேகர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க கிறிஸ்தவர்களே, ஆலயத்துல போய் திருவிருந்து எடுக்கிறவர்களே, உங்க சரீரத்துல வியாதிக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க சோதித்து பார்த்து மனம் திரும்பணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஹீலிங் ஆகும். அவங்க இந்த பாவத்தை நிமித்தம் அவங்களுக்கு அந்த வியாதி வந்திருந்தா அதை உணர்ந்து மனம் திரும்பும் போதுதான் ஹீலிங் ஆகும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனாலதான் இந்த வசனங்களை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப திருவிருந்து ஆராதனையில அபாத்திரமாய் பங்கு பெற்றா வியாதி வரும், பலவீனம் வரும், மரணம் கூட வரும். சில கிறிஸ்தவங்க அதனாலேயே செத்து போறாங்க. நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. சும்மா போய் விளையாடாதங்க தேவ சமூகத்துல. நான் திடப்படத்தில் படிச்சுட்டேன், அதனால போய் எடுக்கிறேன். மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்களா? அந்த ரத்தத்தினுடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒப்பு கொடுங்க. இன்னைக்காவது ஒப்பு கொடுத்த மனம் திரும்புங்க. சும்மா ஜாதி பிரச்சனை, சபைக்குள்ள சண்டை, அரசியல் பண்ணிட்டு அவங்களோட சண்டை, இவங்களோட சண்டை, இவன் அடுத்த கட்சி, இவன் வேற கட்சி, நான் இந்த கட்சி, சபைக்குள்ள கட்சியில பிரிவினை உண்டாக்கிட்டு அன்னைக்கு போய் திருவிருந்தில பங்கு பெற்றா தேவன் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உங்களுக்கு நீங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்றீங்கன்னு வேதம் சொல்லுது. எச்சரிக்கை வசனம் தெளிவா சொல்லுது. இதுவரைக்கும் இப்படி ஒரு வசனம் இருக்குதா? நிறைய பேருக்கு தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு இப்படி ஒரு வசனம் இருக்கிறது தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இனிமே அவ்வளவுதான், நியாய தீர்ப்பு தான். நீங்க இனிமேல் திருவிருந்தில பங்கு பெறும்போது ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிச்சு ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு ஆயத்தப்பட்டு பயபக்தியா போய் நிக்கணும். நீங்க இஷ்டத்துக்கு போய் அஜாக்கிரதையா எடுக்கக்கூடாது. கவனம், ஜாக்கிரதை. அதனால வியாதி வரும், அதனால மரணம் கூட வரும், பலவீனம் கூட தாக்கும். இது 5வது ஒரு காரியம் பாருங்க. ஒரு பாவமும் இருக்காது, சாபமும் இருக்காது, ஆனா வியாதி ஏற்பட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு பாவமும் செஞ்சிருக்க மாட்டாங்க, சாபமும் இருக்காது, கத்தரோடு இருப்பாங்க, ஆண்டவரோடு, அவங்க வியாதிப்படுவாங்க. அப்ப இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? நீங்க பாருங்க, வேதத்துல பாருங்க, யோவான் 11 அதிகாரம் 4 வசனம் எடுங்க. வேதத்துல யோவான் 11:4. லாசரு வியாதிப்பட்டுட்டான். இயேசுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தவன். பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் இயேசு அந்த வீட்டில் தங்குவார். லாசரு இயேசுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இயேசு சிநேகித்த ஒரு வாலிபன். அவன் வியாதிப்பட்டு மரணம் அளவுக்கு வந்துட்டான் என்பதை பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ 3 வசனம் பாருங்க. லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையிலான உடனே அவனுடைய சகோதரிகள் இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்ல? ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல இயேசுவனிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அப்ப இந்த வியாதி பாவத்தினால் வந்ததல்ல, பிசாசினால் வந்ததல்ல, மீறுதலினால் வந்ததல்ல, சாபத்தினால் வந்ததல்ல. அவன் தேவனால் நேசிக்கப்பட்டவன், இயேசுவுக்கு ஃப்ரெண்டா இருந்து பயந்து நடக்கிற. பின்னே அவன் வியாதிப்படணும் இல்ல? ஒரு காரணம் இல்லாம ஏன் நான் வியாதிப்படணும்னு நினைப்போம்ல. நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிற, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன், எவ்வளவு முடியுமா அவ்வளவு பரிசுத்தமா வாழ்றேன், எனக்கே இந்த வியாதியை நினைக்கிறீங்களா? தேவனுடைய நாம மகிமைக்காக உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், சுகம் கொடுப்பார். நீங்க போய் நிறைய பேருக்கு சாட்சி சொல்லி இயேசுவின் நாமத்திலே மகிமைப்படும் ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய நாமம் விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார். இன்னொரு சம்பவம் பாருங்க. யோவான் 9 அதிகாரத்துல ஒரு பிறவி குருடனை பார்க்கறாங்க. சீஷர்கள் கேட்கிறாங்க. பாருங்களேன் என்ன ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 1-3 வசனம். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஏன் இப்படி கேட்டாங்கன்னா, ஒரு மனிதனுடைய பாவம் வியாதியை கொண்டு வரும், பெற்றோருடைய பாவம் சாபமாய் பாவத்தை கொண்டு வரும். இது வேதத்தில் எழுதப்பட்டது. அதனால இவன் எப்படி எந்த நாள வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு பிரதியுத்தரமாக, இவன் டிஃபரெண்ட், இது இவன் செய்த பாவமும் கிடையாது சொல்றார். இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்போ தேவனுடைய கிரியை அவன்ல வெளிப்படணும், தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், அதன் மூலமாக இயேசுடைய நாம மகிமைப்படணும், அதன் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படணும். அதுக்காக இப்படி பிறந்தான் ஆண்டவர் சொல்றார்.
அதுக்காக இயேசு இப்படி சொல்லிட்டாருங்க. அதனால பாவத்தினால வியாதி வராது, பெற்றோருடைய பாவத்தினால வியாதி வராதுன்னு சிலர் இதற்கு தப்பான விளக்கம் கொடுக்கும். அப்படி கிடையாது. இவனுடைய காரியம், இவன் இப்படி பிறந்தது, இவன் செய்யற பாவம் அல்ல, பெற்றோர் செய்யற பாவம் அல்ல. நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆனா மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல அவன் செய்யற பாவத்தினால திமிர்வாத அவனுக்கு தாக்கினாரு. யோவான் 5ஆம் அதிகாரத்துல அவன் செய்யற பாவத்தினால படுக்கையில இருந்தான். இயேசு அதை சொல்றாருல. அப்ப இவனுடைய காரியம் வேற. அதே மாதிரி சிலர் தேவனுடைய நாமம் அவர்கள் மகிமைப்படுவதற்காக ஒருவேளை வியாதிப்பட்டு அந்த கஷ்டத்தை அப்ப இயேசு அவங்களை கட்டாய குணமாக்குவார். நான் அப்படி பார்த்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் என்ன பாவம் செய்த, ஜெபமணி எனக்கு சொல்லுங்க ஐயா. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஜெபமணி பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுடைய பாவம்னு அவரே உணர்த்துவார், இந்த பாவம் இருக்கு மனம் திரும்புன்னு சொல்லி. மற்றபடி நீங்களே உங்களை குற்றப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏதோ பாவம் செய்துட்டோம் போல, அதனால தான் அப்படி ஆயிட்ட போலன்னு நீங்களே உங்களை குற்றப்படுத்தி நீங்க உங்களை வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவ சமூகத்துல போங்க. அது பாவம், அது சாபம்னு அவர் வெளிப்படுத்தி உங்களை உணர்த்துவார். நீங்க மனம் திரும்பினா போறோம். மற்றபடி தேவ நாம உங்களிலே மகிமைப்பட போகிறது. இயேசு உங்களை குணமாக்கின உடனே நீங்க சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துவீங்க. அது நிமித்தமாக கூட சிலர் வியாதிப்படக்கூடும். அப்ப அது பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம். இன்னொரு பாருங்க, அடுத்த 6வது ஊழியத்து நிமித்தம் வியாதிப்படுகிற ஊழியர்கள். சிலர் கேள்வியோட, ஊழியக்காரங்களுக்கு ஏன் இந்த வியாதி வருது? ஊழியக்காரங்க அவங்கள பலமே பயன்படுத்துறாரு, சோம் கொடுக்குற, அற்புதம் செய்யறாரு, அவருக்கு ஏன் வியாதி வரணும்? இதை கேள்வி கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஊழியக்காரங்க பரலோகத்தில் இறங்கி வந்த தேவ தூதர்கள் கிடையாது. உங்களை போல பாடுள்ள மனிதர்கள் தான் ஊழியர்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரை போல சாதாரண பாடுள்ள மனிதர்கள். அதனால ஊழியர்களுக்கும் எல்லாரையும் போல வியாதிகள், பலவீனங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும். அதுக்கு மத்தியில தேவன் கிருபை கொடுத்து தாங்கி நடத்துவார். இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். எனக்கு ஊழியம் செய்தா வியாதியை வராதுன்னு ஏசு எங்கேயாவது வாக்கு கொடுத்துருக்காரா? நீங்களா நினைக்கிறீங்க அப்படி ஊழியக்காரனுக்கு வியாதி வரக்கூடாது, ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இல்ல சிலர் பிரச்சனை பண்றாங்களா, மரணம் வராது, வியாதி வராது. அது தப்பான உபதேசம். அப்படி கிடையாது. நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதுக்கு வேதத்திலிருந்து 2 வசனத்தை வாசித்தா விளங்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. வேற பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல எப்பாப்பிராத்தீத்துன்னு ஒரு சீஷன், நல்ல ஒரு ஊழியக்காரன், இயேசுக்கு பவுலுக்கு துணை நின்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தீமத்தை மாதிரி எப்பாப்பிராத்தீத்து என்கிற ஒரு ஊழியக்காரன் பவுலோடு இருந்தார். அவர் பாருங்க வியாதிப்பட்டு, பாருங்க 27ஆம் வசனம் பாருங்க, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான். ஒரு ஊழியக்காரன், உண்மையா உத்தமா ஊழியம் செய்கிறவன், சாட்சி பெற்றவன், அவன் வியாதிப்பட்ட மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் பவுல் சொல்றார், எனக்கு ஏற்கனவே நிறைய துக்கம் இருக்குது, பல பாடுகள், இதுக்கு மேல இன்னொரு துக்கம் வந்துடாதபடி எனக்கு இறங்கி அவனுக்கு சுகம் கொடுத்துட்டார்னு மகிழ்ச்சியோடு எழுதுகிறார். இவர் ஏன் வியாதிப்படணும்? ஊழியக்காரன். நிறைய பேருக்கு அதான் கேள்வி. ஆண்டவர் பலமே பயன்படுத்துறாருன்றீங்க, அற்புதம் செய்யறாருன்றீங்க, அவரு ஏன் வியாதிப்படணும்? அவரு ஏன் ஆஸ்பத்திரியில் படுக்கணும்? அவருக்கு ஏற்கனவே நோய் வரணும்? என்ன அவர் என்ன மெஷின்ல செஞ்சிருக்காங்களா? அவர் என்ன ரொபாட்டா? சாதாரண மனிதன். நாங்கள் உங்களை போல பாடுள்ள மனிதன். எல்லாருக்கும் வருவதை போல வியாதிகள், பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் பாதுகாத்து கிருபை கொடுத்து நடத்துறாரு, அவ்வளவுதான். அப்போ இவர் எதனால வியாதிப்பட்டார்? எப்பாப்பிராத்தீத்து பாவம் செஞ்சிட்டாரா? உடனே ஊழியக்கார வியாதிப்பட்டா ஏதோ பாவம் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் தவறாக நம்ம நினைப்பது. நம்மளா கற்பனை பண்ணி, நம்மளா பேசி, நம்மளா நமக்கு நியாய தீர்ப்பை உண்டாக்கி கொள்ளுவார். அப்படி பேசக்கூடாது, செய்யக்கூடாது. வசனத்தை கவனிங்க. 30ஆம் வசனம் பாருங்க. 30வது வசனம் வேற பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் எப்பாப்பிராத்தீத்து தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். எதனால் அவனுக்கு வியாதி வந்துச்சு? கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம். ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, ஒழுங்கா தூங்குறது இல்லை, அவ்வளவு பிஸி ஊழியத்தில் ஊழியம் செய்து அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு வியாதிக்குள்ளாகி விட்டான். ஊழியத்தின் நிமித்தம் உண்டான வியாதி. அறிந்து கொள்ளுங்க. சகோதரர் DJ தினகரன் அவங்க இருக்கும்போது ஒரு வருஷத்துல 2 முறையாவது அவங்களை நேரில் சந்தித்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நிறைய காரியம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சொன்னாங்க, தம்பி இப்படின்னு சொல்லி சில சமயம் மணிக்கணக்காக பேசி இருக்கிறாங்க. ஒரு முறை அவங்க சொன்னாங்க, தம்பி நான்லாம் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும், ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி உபவாசம் கடந்து உபவாசத்தோட மேடையில் போய் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்படியே ஊழியம் ஜனங்கள்னு உபவாசம் இருந்திருந்து எங்கள் சரீரத்தை நானே கெடுத்துக்கிட்டேன் தம்பி. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது,
நீங்க ரொம்ப நாள் ஊழியம் செய்யணும் தம்பி. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உபவாசத்தோட போய் மேடையில பிரசங்கம் பண்ணக்கூடாது. உபவாச ஜபம்னா நீங்க உபவாசத்தோட போகலாம். மற்ற நற்செய்தி கூட்டங்களுக்கு போகும்போது உபவாசத்தோட நீங்க போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சிடணும், ஆயத்தமாயிடணும். அதுக்கு முன்னாலேயே உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஆயத்தமாகுங்க. மீட்டிங் டைம்ல உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டுட்டா நீங்க அதோட ஸ்ட்ரெயின் பண்ணி பிரசங்கம் பண்ணி நீங்க பிசாசுத்தர வியாதியஸ்தரை குணமாக்குற அந்த ஊழியத்தை ஈடுபடும் போது சரீரம் தாக்கப்படும், நீங்க பலவீனப்பட்டுருவீங்க. அப்படிதான் நான் என் சரீரத்தை கெடுத்து கொண்டேன் தம்பி, நீங்க ரொம்ப நாள் ஊழியம் செய்யணும், அதனால இதை பின்பற்றுங்கன்னு ஆலோசனை கொடுத்தாங்க. அதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். நான் அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் அவனை ஒரு தகப்பன். இன்றைக்கு அவங்களுடைய இழப்பு என்னை இன்னும் பாதித்து இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்களை நினைக்கும் போது என் உள்ளத்துல ஒரு துக்கம் உண்டா. ஒரு தகப்பனை போல எத்தனை ஆலோசனை எத்தனை முறை என்கிட்ட பேசி இருக்கிறாங்க, அது என்னால் மறக்க முடியவில்லை. அது மாதிரி நிறைய ஆலோசனை எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. அப்போ அவங்க எதனால வியாதிப்பட்டாங்க? அவங்க பாவம் செய்துட்டாங்களா? இல்லை, ராத்திரி பகலா ஊழியம் ஜபன்னு இருக்கிறவங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரமே கிடையாது, பாவம் செய்யறதுக்கு கூட டைம் கிடையாது. பின்னே அவங்க வியாதிப்படணும். நேரத்துக்கு தூங்குவதில்லை, தூங்க வேண்டிய அளவு தூங்குவதில்லை, சாப்பிட்ற நேரம் சாப்பிடுவதில்லை, ஜெபம் உபவாசம், ஜனங்களை சந்திக்கிறது, சுவிசேஷம் அறிவிப்பது, ஊழியத்தின் நிமித்தம் வியாதி. அதனால ஊழியக்காரன் வியாதிப்பட்டுட்டா பாவம் அப்படின்னு நினைக்காதங்க. அவருக்கு ஏன் வியாதி வருதுன்னு நினைக்காதங்க. அவரும் நம்ம போல பாடுள்ள மனிதன். மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பின எலிசா கூட மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான்னு பைபிள்ல இருக்கு. அப்ப பாவம் செய்துட்டேன்னு அர்த்தமா? வசனத்தை நம்ம தெளிவா அறிந்து கொள்ளணும். அதனால ஊழியத்தின் நிமித்தம் சிலர் ஊழியர்கள் வியாதிப்படக்கூடும். மிஷினரிகள், வெளிநாட்டிலேருந்து மிஷினரி நமக்கு சுவிசேஷத்தை அறிவிச்ச மிஷினரிகள்ல 90% பேர் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் வயசுல இறந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு சாதிச்சிருக்காங்க தெரியுமா? 400 சபைகள், 300 ஸ்கூல்கள் என்று உருவாக்கினவங்க எல்லாம் 42 வயசுல இறந்துட்டாங்க. அவங்க ஏன் அப்படி சாகணும்? ஏன் மிஷினர்கள் வியாதிப்பட்டு சாகணும்? இவ்வளவு தியாகத்தோடு வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. அவங்க நாட்டு கிளைமேட் வேற, எங்க கிளைமேட் வேற, அங்க நாட்டு சாப்பாடு வேற, எங்க சாப்பாடு வேற, எல்லாம் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. அந்த பாதிப்புகள் மத்தியில தியாகத்தோடு ஊழியம் செஞ்சாங்க. அதான் ஊழியம். அப்ப அவங்க எல்லாம் பாவம் செய்துட்டனால தான் கொஞ்சம் வயசுல மறிச்சாங்களா? ஊழியத்துக்காக தங்களை விலைக்கரையுமாய் கொடுத்து தியாகத்தோடு மறிச்சாங்க. இன்னைக்கு வட இந்தியாவுக்கு போற மிஷினர்கள் எத்தனை பேர் அங்க போய் வியாதிப்பட்டு மறிச்சாங்க? அவங்க எல்லாம் பாவம் செய்துட்டாங்களா? இல்ல. சில மிஷினரிகள், ஒருத்தர் சொன்னார், 15 முறை எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்திருக்கண்ணே இங்க வந்த பிறகு. ஏன்னா அங்க சுத்தமான தண்ணி கிடையாது. அவங்க மத்தியில் ஊழியம் செய்ய போனா அவங்க குடிக்கிற அந்த குளத்தை தண்ணி தான் குடிக்கணும். மலேரியா நோய் அங்க சாரளமாய் தாக்கி விடும். தெரிஞ்சுதான் போயிருக்காங்க, இந்த நோய் வரும், பாதிப்பு வரும், சுத்தமான தண்ணியில தெரிஞ்சு இயேசுக்காக விலைக்கரையும் கொடுத்து போயிருக்கான். 15 முறை நான் அந்த மலேரியாவில் தாக்கப்பட்டு அதனால சரீரம் பலவீனப்பட்டு போச்சு, ஆனாலும் ஊழியம் செய்யறேன். இத்தனை மிஷினரிகளோட நான் பேசி இருக்கிறேன். சிலர் வியாதிப்பட்டு மறிச்சிட்டாங்க. எதனால? அங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்க ஊழியத்தை நிமித்தம் வியாதிப்பட்டு மறித்தார்கள். அதனால இந்த விதண்டவாதம் பேசாதுங்க, வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க விதண்டவாதம் பேசி ஊழியக்காரனை குறை சொல்லி உங்களுக்கு சாபத்தை தேடி கொள்ளாருங்க. ஊழியக்காரன் சாதாரண மனிதன் தான், நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். விளங்குதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து கடவுள் தானே, அவருக்கு ஏன் பசி வந்ததுங்க? அவர் பசியோடு உட்கார்ந்தால களைப்ப மனுஷன், அவர் முழு மனிதன் ஆகிவிட்டார். பூமியில வந்த போது மனுஷகுமாரன் ஆயிட்டார். இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும். விதண்டவாதம் பேசக்கூடாது, நம்ம அறிந்து கொள்ளணும். ஊழியர்கள் வியாதிப்படும் போது ஏதோ பாவம் செய்தார் போல பார்க்க கூடாது. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து எத்தனை பாஸ்டர்மார்கள், எத்தனை போதகர்கள், மிஷினரிகள் கொஞ்சம் வயசுல மறிச்சிருக்காங்க எனக்கு தெரியும். தங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை நினைக்காம ராத்திரி பகலா ஊழியம் செய்து 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 சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடல, தூங்க வேண்டிய நேரம் தூங்கால, அதனால பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு அதனால கொஞ்சம் வயசுல மறிச்ச ஊழியர்கள் உண்டு. அதுதான் வசனம் சொல்லுது. அதனால ஊழியத்தை நிமித்தம் வியாதி வரும். 7வது 2 ராஜாக்கள் 13:14 எலிசா இந்த தீர்க்கதரிசியை பற்றி வசனம் சொல்லும் போது அவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான். 2 ராஜாக்கள் 13:14 எலிசா எவ்வளவு பெரிய தீர்க்கம், பேரை கேட்ட ராஜாக்கள்லாம் நடுங்கிறாங்க. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, செத்தவங்களை உயிரோடு எழுப்பி ஒரு தீர்க்கதரிசி, தேவன் அவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினவர். இப்ப வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறாராம். நடக்க முடியாது, எழும்ப முடியாம இருக்கிறாரு. ஏன்? அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. தேவன் அவரை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வியாதியை அனுமதித்தார். சிலர் நீங்க அதை விளங்கி கொள்ளணும். சிலர்கள் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பாங்க, நல்ல ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா நடந்து ஆண்டவருக்கு பிரியமா இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. அவங்களை மரணத்தின் மூலம் எடுத்துக்கொள்வதற்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கர்த்தர் அனுமதிக்க கூடும். ஏசாயா ஐசைக்கியா ராஜாட்ட சொல்றாரு,
வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தேன். எசேக்கியா என்ன பாவம் செய்தார்? நான் உண்மை உத்தமா நடந்தனே, தைரியமா கத்தரிட்டே சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மை உத்தமா நடந்தனே. அந்த ஜெபத்தை கேட்டு 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். பின்னையே அவருக்கு வியாதி வரணும், பின்னையே அவர் மரணப்படுக்கையில படுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தப்பா, நீ சாக போகிற. அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கத்தர் அலோ பண்ண, நீ ராஜ்யத்துக்கு வந்துரு போதும்னு சொல்லி. ஆனா அவர் வந்து அழுது ஜெபிச்சதுனால தேவன் அந்த வியாதியை மாற்றி 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். அப்ப மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்கிறது. சில ஊழியரை தேவன் எடுத்துக்கொள்ள, மிஷினரிகளை எடுத்துக்கொள்ள, சில தேவ பிள்ளைகளை தேவராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள வியாதியின் மூலமாய் தேவன் எடுத்துக்கொள்கிறார். பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்பதாய் நாம பார்க்கிறோம். அதனால்தான் நம்ம ஜெபிக்கும் போது இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வயசான ஒரு ஐயா வியாதியில பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. மரண போராட்டம், எளிமை வயசாயிட்டு 80-85 வயசுக்கு மேல ஆயிட்டு மரணப்படுக்க. அந்த வீட்டார் வந்து ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை சுகம் கொடுங்க, எளிமை நடக்க பண்ணுங்க, அவருக்கு ஜீவனை கொடுங்க, போராடி ஜெபிக்கிறாங்க. ஆனா அவர் வந்து மரண வலி தாங்க முடியல, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் அந்த வீட்டுக்கு போனப்போ அவங்க என்ன கூட்டு போன ஜோம் பண்ணுங்கன்னு. நான் போய் பார்க்குறேன், வயசான ஒரு ஐயா, 85 வயசு, அதுக்கு மேலே ஆயிட்டு. அவருக்கு ஆசை என்ன இருக்கும்? இனிமேல் எளிமை நடந்து நான் வந்து ஓடி ஆடி விளையாட நினைப்பாரா? நான் எப்போ ஆண்டு விட்டு போவேன்னு அதான் அவருடைய ஆசையாக இருக்கும் இல்லை? வயசாகிட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தா. வீட்டாருக்கு அவர் விடமானா இல்லை, அவருக்கு ஜீவனை கொடுங்க, அவர் இருக்கணும். அவங்களுக்கு பிள்ளைகள் பேரம்பேத்து எல்லாம் ஜெபிக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரு, அவரை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி காலம் முடிகிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து அழுகிறாங்க, எனக்கு அவர் வேணும், அவர் இருக்கணும் அப்படின்னு கட்டி ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபத்தை நிமித்தம் நான் அவருக்கு வந்து ஆயுசனால கூட்டி கொடுத்துருக்கிறேன். ஆனால் சரீரத்தோட வேதனையை அவர் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீட்டாரை தனியாக கூப்பிட்டு போனேன். அவன்கிட்ட பேசினேன், நீங்கள் அந்த ஐயாவுக்கா ஜெபிக்கிறீங்களே, ஆனால் இத்தனை வயசாகி போச்சு, அவருக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரியுமா? பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்குன்னு விருப்பம். நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, பிடிச்சி இழுத்து வச்சிருக்கீங்க, எனக்கு சுகம் கொடுக்கணும், அற்புதம் செய்யணும். உங்கள் ஜெபத்தினால என் பிள்ளைங்க அழுது ஜெபிக்கிறாங்களேன்னு ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு சித்தமானா சுகமாக்கித்தாங்க, உமக்கு சித்தனா எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அவர் பரலோகத்தில் கூடிய அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, தேவன் அவரை எடுத்துக்கொள்வதற்கு இந்த வியாதி வழியா நடத்துறாரு, ஒப்பு கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி பிரதர், ஒப்பு கொடுக்குறேன்னு போய், ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், உடைய சித்தம் நிறைவேறட்டோன்னு அவர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த வழி போயிட்டு பார்த்தீங்களா? அப்போ தேவ சித்தம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அறிந்து கொள்ளணும். மரணத்துக்கு ஏதுவான வியாதி சில சமயம் ஆண்டவர் அப்படி நடத்துவார், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அறியாமல் ஜெபிக்கக்கூடாது. வயசானவங்க சரிங்க, வாலிபர்கள்னா போராடி ஜெபிக்கலாம், ஆண்டவரே ஜீவனை கொடும். குழந்தைகள்னா நம்ம போராடி ஜெபிக்கலாம். அதுலேயும் தேவ சித்த சில சமயத்தில் வித்தியாசமாக இருக்கும். எங்கள் ஜெபக்குழுவை சார்ந்த ஒரு குடும்பம், அவங்க வந்து நல்ல ஜெபக்குழு ஆரம்ப காலத்துலேருந்து இயேசுடைய ஜெபக்குழு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் 2 பையங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து ரொம்ப செல்லமாச்சு, ரொம்ப அன்பா வச்சிருந்தாங்க. அந்த மகள் ஸ்கூலில் படித்து கொண்டு இருந்தாள். பெண் பிள்ளை மேலே அந்த பெற்றோருக்கும் ரொம்ப பாசம். பையங்க 2 பேர், ஒரு பெண் பிள்ளை. அவன் வந்து ஸ்கூலில் படித்து டீனேஜ் பருவத்தில் எங்கள் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு ஜெபக்குழு ஆரம்பித்து ஆரம்ப காலம் 80களின் ஆரம்பத்தில் அவளுக்கு ஒரு வியாதி வந்து விட்டார். ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. கேன்சர் வியாதி. இது மாதிரி ஒரு பெரிய போராட்டமான வியாதி. நாங்கள் வந்து இது டீனேஜ் பிள்ளை, ஆண்டவர் சுகம் கொடுத்து ஆகணும், போராடி ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணுறோம், போராடுறோம், யுத்தம் பண்ணி, ஆண்டவரே அந்த மகள் வேணும், நீங்கள் சுகம் கொடுக்கணும். அந்த பெற்றோர்கள்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, போராடுகிறோம். சில நாளாய் போராடி ஜெபிக்கிறோம். நேசரத் ஆஸ்பத்திரியில், மிஷன் ஆஸ்பத்திரியில் அந்த மகளை வைத்த ஒரு நாள் நான் பார்க்க போயிருக்கிறேன் ஜெபிக்க. ஜெபக்குள்ள தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போ நான் பார்க்க போயிருக்கும்போது அவருடைய படுக்கைக்கு அருகில் போனால் பேசினா அந்த பெற்றோர் இருந்தாங்க. அவள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பாருங்க, நான் போய் அவளை பார்த்து ஜெபிக்கும் போது ஆண்டவரின் உள்ளத்தில் தெளிவாய் பேசுகிறார், இவளை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அவருடைய காலம் முடிந்தாரு. இனி ஏன் சமூகத்தில் வந்து அவர் இளைப்பாறணும்? எப்படி ஆண்டவரை கேள்வி கேட்க முடியும்? இல்லை, ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டா நம்ம எப்படி ஏன் எடுக்கணும் ஆண்டவர்னு அவரை கேள்வி. அவர் சிருஷ்டி கர்த்தா. எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு தேவன் அவளை எடுத்துக்கொள்ள போறாரு. நாங்கள் இவ்வளோ போராடி கொண்டு இருக்கிறோம், உபவாசம் பண்ணிலாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, எதுக்கு போராடுறீங்க, அவளை விடுங்க, நான் அவளுடைய சித்தை என் சமூகத்தில் வந்துடட்டும். ஏன் தீங்கு வராததற்கு முன்னே தேவன் நீதிமானை எடுத்துக்கொள்றாராம். இதை விட பயங்கர தீங்கு நடந்து அவங்க பேரண்ட்ஸால தாங்க முடியாது, அதனால நான் அவளை எடுத்துக்கொள்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இனி போராடி பிரயோஜனம் இல்லை, சுகம் கிடைக்க போறதில்லை. அதில் தேவ சித்தம் வேற மாதிரி இருக்குது. நான் அவங்கள நேசரத் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு சேப்பல் இருக்குது, அங்கே கூப்பிட்ட 2 பேரும், அந்த தாய் தாப்பா 2 பேரும் வாங்க, உங்களோட நான் பேசணும். அந்த சேப்பலில் போய் நான் உட்கார்ந்தவன்ட்டு சொன்னேன், நான் சொல்றதை நீ கொஞ்சம் விலகி கொள்ளணும்.
நீங்க பதஷ்டம் அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. நாங்கள் ஜெபக்குழுவிலே தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மகளுக்கு சுகம் கொடுக்கணும், அவரால் முடியும், விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இப்போ உங்களுக்கு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை தேவன் சுகம் கொடுத்து நமக்கு தரலாம். அப்படி இல்லாம ஒருவேளை தேவன் எடுத்துக்கொண்டா, அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எடுத்தோடனே ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு பேசல, ஒரு கேள்வியை வைத்தேன். நம்ம ஜெபிக்கிறோம், போராடுறோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தருவார். சப்போஸ் ஆண்டவர் எடுத்துக்கொண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கண்ணீரோட பார்த்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆண்டவருடைய சித்தம் அதுவா இருந்தா எடுத்துக்கொள்ளட்டும், என் பிள்ளை வேதனைப்படுறதை விட தெய்வ சமூகத்தில் இளைப்பாறட்டும், அதுக்கு ஒப்பு கொடுங்க. 2 பேரும் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் பிள்ளை சுகமாக்கி தர உம்மால முடியும், உமக்கு சித்தமான சுகமாக்கி எங்களுக்கு தாரும். இல்லை உங்களுடைய ராஜ்யத்துக்கு தான் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மக்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த குடும்பத்தை தேவன் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி நடத்தினார். அடுத்த 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நமக்கு விளங்காது சில காரியம், ஏன் தெரியாது. ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியுமே, முடியும், அப்ப ஏன் கொடுக்கல தெரியாது. சில காரியம் அவருடைய ரகசியம், அவர் எஜமான், அவர் சிருஷ்டி கர்த்தா, நம்ம இப்படிதான் ஆண்டவர் செய்யணும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டுதான் இந்த ஊழியத்துக்குள்ள வரணும். இந்த வரங்கள் இல்லாட்டா எனக்கு வரம் இருக்குது, சுகமளிக்கிற வரம், நான் ஐ கேன் ஹீல் எனி டிசீஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும், அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். மரணத்துக்கு ஏதுவான வியாதி சிலருக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். பாருங்க, ஏசாயா நினைச்சிருந்தா ஜெபிச்சிருக்கலாம். முதல்ல எசேக்கியாவுக்கு வியாதிப்பட்டானா, நான் வர ஆண்டவரே நீ சுகமாக்கணும், இந்த ராஜாவை சுகமாக்கணும் ஜெபிச்சிருக்கலாம். இல்ல வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, போய் நீங்க ஆண்டவருடைய வேலை வந்துட்டு செய்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்ப நீங்க அதை அறிந்து கொள்ளணும், வேத வசனத்தை தெளிவா. சரியா? இன்னொரு வேகமா சொல்றேன், இயற்கை விதிகளை மீறும் போது, நம்ம இயற்கை விதிகளை மீறும் போது வியாதி வரும். அது என்னங்க அப்படின்னு பைபிள்ல தான் இருக்க, பைபிள்ல இல்ல, நடைமுறையில யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு தான் பழக்கம். இல்ல பச்சை கத்திரிக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிற்று வலி வரும். இந்த வயிற்று வலிக்கு என்ன காரணம்? பாவமா, பிசாசா, சாபமானா? ஒன்றும் இல்லை, நீ சமைக்காம சாப்பிட்டா வயிற்று வலி வந்திருக்கு. அப்போ இயற்கை விதி, நம்முடைய சரீரம் எதை ஒத்துக்கொள்ளுமோ அப்படி நடந்து. வெளிநாட்டுக்கு போனா சிலர் பச்சையா சாப்பிடுவாங்க, ஜாப்பனீஸ் எல்லாம். அதே மாதிரி நம்மளே சாப்பிட ஆரம்பிச்சா நமக்கு வியாதி வந்துடும். அதுக்கு உடனே பிசாசையோ பாவத்தையோ சொல்லிடக்கூடாது. நம்ம சாப்பாட்டு முறையில் கொஞ்சம் மாற்றம். இயற்கை, நம்முடைய விதி, நம்முடைய நாடு, நம்முடைய கிளைமேட்டு, நம்முடைய முறைக்கு இந்த சாப்பாடு தான் ஒத்துக்கொள்ளும்னா அதான் ஒத்துக்கொள்ளும். இது ஒத்துக்கொள்ளாட்டா நமக்கு வயிற்று வலி வரும், பிரச்சனை வரும், அந்த வியாதி வரும். உடனே அது பிசாசுன்னு சொல்லிடக்கூடாது, பாவம்னு சொல்லிடக்கூடாது. அப்ப இயற்கை விதிகளை மீறும் போது, தூங்க வேண்டிய அளவு தூங்காம ராத்திரி எல்லாம் போய் சினிமா பார்க்கறது, ஊர் சுத்துறது, நைட்டு முழுவதும் சுத்திட்டு விடிய காலத்துல 4 மணி 5 மணிக்கு படுக்கிறது, வியாதி வரும். தூங்க வேண்டிய அளவு தூங்கலைன்னா வியாதி வரும், அதனால சரீரம் பாதிக்கப்படும். அதுக்கு வேற எதையும் காரணம் சொல்லக்கூடாது. அப்ப இயற்கை விதிகளை மீறும் போது. அப்புறம் கடைசியா நோய் கிருமிகள், அதான் வைரஸ். இப்ப கொள்ள நோய் வருது, எதனால? அந்த கொள்ள நோய், அது ஒரு வைரஸ் தாக்குகிறது, நோய் கிருமிகள் தாக்கு. அதனாலதான் நீங்க வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்றாரு. கொள்ள நோய், அதுக்கு விலைக்கு அந்த வாக்குத்தத்தை சொல்லி நம்மை ஜெபிக்கணும். நம்மை சுற்றிலும் கிருமிகள் இருக்கிறது, நம்மை சுற்றிலும் வைரஸ் இருக்கிறது, எது எப்ப தாக்கும்னே தெரியும். அவர்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய உடம்புல ஆண்டவர் தருகிறார், நம்ம உணவு மூலமா. அப்ப எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது நம்ம மேற்கொள்ள முடியும். அதுக்கு தான் சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும்னு சொல்லுகிறது. சரியா? அப்ப இந்த காரியத்தை விளங்கி கொள்ளணும். இவ்வளவு காரியம் இருக்குது. இப்ப இதெல்லாம் தெரிந்து கொண்டீங்களா? இப்ப ஜெபிக்கலாமா? நாளைக்கு மீதி காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சரியா? சில முக்கியமான காரியம். இப்போ ஆண்டவரே வியாதிக்கான இவ்வளவு காரணம் இருக்குதா, இதெல்லாம் தெரிந்து கொண்டேன், அதற்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் இந்த தெளிவை எனக்கு தாங்க, சத்தியத்தை நான் இன்னும் தெளிவா அறியணும். முதல்ல அதை அறிந்து கொள்ள, எனக்கு சத்தியத்தை அறியணும், வசனத்தை அறியணும். ஒரு வியாதினா அதனுடைய முழு தன்மை எனக்கு தெரியணும். இந்த வரம் எனக்குள்ள செயல்பட இதெல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும் சொல்லி ஜெபிக்கணும். சரியா? எல்லாரும் எளிமை நில்லுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு நம்ம அபிஷேகத்துக்காக ஜெபிக்கலாம். இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் வசனத்தின் காரியத்தை நான் தெளிவா அறிந்து கொள்ளணும். அறகுறையா இருக்கக்கூடாது, முழுமையா தெரிந்து கொள்ள கிருபை தாங்க. இந்த மாதிரி வேத வசனத்தின் சத்தியத்தை உள்ளத்துல பதிங்க. நான் விளக்கமா அறிந்து கொள்ள ஆண்டவரே நீ ஜெபிக்கல. எல்லா எளிமையும் இல்லைங்க, ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே வியாதிக்கான காரணங்களை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வியாதிக்கு என்னென்ன காரணம் பைபிள் வசனத்திலிருந்து தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இதை நான் தெளிவா அறிந்து கொள்ளணும், மனதில் பதித்து கொள்ளணும். வேத வசனம் என் இருதயத்தில் ஆழமா பதியணும். இதையெல்லாம் நான் முழுமையா கற்றுக்கொள்ளணும். நான் அறகுறையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே
வேத வசனத்தில் அரைகுறையா இருக்கக்கூடாது. முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். முழுமையாக எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ளணும். ஆவியானவர் கற்றுத்தாரும், இதை என் இருதயத்திலே பதித்தருளும். ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க, எல்லாரும் ஜோமனுங்க, கத்தரிடத்துல ஜோமனுங்க, குட்டி பிள்ளைகள் கூட ஜோமனுங்க. ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் எனக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஆழமா எனக்கு போதியும், வசனத்தை கொண்டு போதியன்னு கேளுங்க. வசனத்தின் வெளிச்சம் உள்ளத்துல வரட்டும். தகப்பனே, யார் யார் ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் அவருடைய உள்ளத்திலே உதிக்கட்டும். வேத வசனத்தை, சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் தெளிவாய் அறியட்டும். சத்தியத்தின்படி காரியங்களை விளங்கிக் கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வியாதிக்கான காரணங்களை விளக்கி காண்பித்த அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேத வசனத்தின் மூலமாய் காரியங்களை தெளிவாய் அறிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வசனத்தின் வெளிச்சத்திலே நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை வசனத்தின் வெளிச்சத்திலே நடத்தும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று முழுமையாய் அறிந்து கொள்ள கிருபை தாரும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னீரே, அதே மாதிரி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். நீர் கிருபை தாரும். ஆவியானவர் போதியும். நீர் உதவி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதை குறித்து முழுமையாய் அறிந்து, வரங்களை குறித்து அறிந்து கொண்டு அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமாய் இருக்க எங்களை பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்தில் இன்னும் எங்களுக்கு போதித்த விசேஷ அபிஷேகத்தினால், வரங்களினால் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.